இந்த செக்ஷனில் எக்ஸலோடைய பேசிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போது எக்ஸலை ஓப்பன் பண்ணதும் எக்ஸலோடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, டெவலப்பர், இதை எல்லாத்தையுமே நம்ம டேப் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹோம் டேப், இன்சர்ட் டேப், அந்த மாதிரி. இந்த ஒவ்வொரு டேபுக்குள்ளேயும் நிறைய ரிப்பன்ஸ் இருக்கும். இந்த எல்லா செக்ஷனையும் நம்ம ரிப்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஹோம் டேப்ல இருக்கக்கூடிய ரிப்பன்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி இன்சர்ட் டேபை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிப்பன்ஸ் இதெல்லாம். பேஜ் லேஅவுட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிப்பன்ஸ் இதெல்லாம். இப்போது டெவலப்பர் டேபுக்குள்ளே இந்த ரிப்பன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டெவலப்பர் டேப்லாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் எப்படி கொண்டு வரணும், எந்தெந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வரக்கூடிய வீடியோஸில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம ஒவ்வொரு டேபுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ரிப்பனையும் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகே, இப்போது நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்கிறத எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒர்க் புக்கில் இங்கே இருக்குது பாருங்க, இதை ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, அதாவது இது ஒவ்வொன்றும் நம்ம ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்லா ஒர்க் ஷீட்டும் சேர்ந்த அமைப்பு தான் ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒர்க் புக்கோடைய நேம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா புக் 1 அப்படின்னு இருக்கு. இந்த ஃபைலை நமக்கு தேவையான நேமை கொடுத்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஷீட்டில் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து எந்த நேம் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு A1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஷீட்டை A2, A3, A4 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா A1 இந்த ஒர்க் ஷீட்டில் ஏன்ற டேட்டா இருக்குது. A2ன்ற ஒர்க் ஷீட்டில் B அப்படின்ற டேட்டா இருக்குது. A3ன்ற ஒர்க் ஷீட்டில் Cன்ற டேட்டா இருக்குது. A4ன்ற ஒர்க் ஷீட்டில் Dன்ற டேட்டா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஷீட் 1ன்ற ஒர்க் ஷீட்டுக்குள்ளே இருக்கோம். இதில் ஒவ்வொரு கட்டமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த செல்லுடைய நேம் பார்த்தீங்கன்னா A1. அடுத்து இந்த செல்லுடைய நேம் பார்த்தீங்கன்னா A2. அடுத்து இந்த செல்லுடைய நேம் B1. அதாவது Bன்ற காலமும் ஃபஸ்ட்டு ரோவும் சேர்ந்தது தான் இந்த B1 செல். ஓகேவா? ஸோ இதில் உள்ள இந்த 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் நம்ம ரோ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஹரிசாண்டலாக உள்ள எல்லா செல்லையும் நம்ம ரோ அப்படின்னு சொல்கிறோம். இதில் உள்ள ABCDEF இது எல்லாத்தையும் நம்ம காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது A காலம், B காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெர்டிகலாக இருக்கிற எல்லா செல்லையுமே நம்ம காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரோஸ் அண்ட் காலம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ A காலம், அதாவது இதை நம்ம ஃபஸ்ட்டு செல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கர்சரை எங்கே வச்சிங்கனாலும் அந்த செல்லோடைய அட்ரஸை இங்கே காட்டும். இப்போ இந்த செல்லோடைய நேம் பார்த்தீங்கன்னா G10. ஓகேவா? இப்போ இதில் இந்த D10, D11 இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லையும் நம்ம இண்டிவிஜுவல் செல் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே செல் ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா குரூப் ஆஃப் செல்ஸை தான் நம்ம செல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போது சில செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அதில் டேட்டாவை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த
டி காலத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் A1ல இருந்து லாஸ்ட் A1 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் A1 அட்ரஸ் பார்த்தீங்கன்னா D6, லாஸ்ட் A1 அட்ரஸ் பார்த்தீங்கன்னா D19. இப்போ இந்த D6ல இருந்து D19 வரைக்கும் உள்ள செல்லை தான் நம்ம செல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இதை பார்க்கணுன்னா ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் = டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த A1 ஃபஸ்ட்டிலிருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லுடைய ரேஞ்சை இங்கே காமிக்குது, D6லேருந்து D19 வரைக்கும்னு. ஸோ D6லேருந்து D19 வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல் இருக்குது. இப்போ இந்த ஹோல் டேட்டாவையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு அதில் = டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் D6லேருந்து H19 வரைக்கும் இருக்கிறத பார்க்கலாம். இதை நம்ம இந்த ஃபார்முலா பார்லையும் பார்த்துக்கலாம். இதை தான் நம்ம செல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு ஒர்க் ஷீட்டில் டோட்டலாக எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார்னரில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா Ctrl+A கூட கொடுத்துக்கலாம். கொடுத்து எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது கீபோர்டில் Ctrl+Shift கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நேவிகேஷன் கீயில் டவுன் ஏரோ இல்லைனா ரைட் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு டோட்டலாக எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ டோட்டலாக 10,48,576 ரோவும் 16,384 காலமும் இருக்குது.